நடு ரோட்ல ஒரு கொலைய பண்ணிட்டு ரொம்ப நல்லவ மாதிரி உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. ஏன் சார் நீங்களே இப்படி ஒரு கற்பனை பண்ணி என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? என்னோட சர்வீஸ்ல உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன். ஏதோ ஒரு டென்ஷன்ல எமோஷன்ல கொலை பண்ணிட்டோமேன்னு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கியா? இந்த பாரு, நான்லாம் உன் மேல பரிதாபமும் படமாட்டேன், இரக்கமும் படமாட்டேன். ஏன்னா நான் ஒரு போலீஸ்காரன். என்னோட கண்ணுக்கு கருணெல்லாம் தெரியாது, அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் மட்டும்தான் தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல சார். இவங்க என்னோட மாமியார் சார். ஓ, இறந்து கிடக்கிறது மாமியார்னு சொல்ற? சரி, உன்னோட ஹஸ்பண்ட் எங்க? சார் அவரு வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு சார். அவர் இல்லாத நேரத்துல தான் என் அத்தைக்கு இப்படி ஆயிடுச்சு சார். அவரு திரும்ப வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்னு எனக்கே தெரியல சார். உன்னோட ஹஸ்பண்ட் திரும்ப வந்து கேட்டார்னா நீதான் உன் மாமியாரை கொலை பண்ணிட்டேன்ற உண்மையை சொல்லிடு. சார் நானே அவங்களுக்கு இது எப்படி ஆச்சு, யாரு செஞ்சிருப்பான்னு யோசிச்சு யோசிச்சு மண்டைய போட்டு பிச்சுக்கிட்டு இருக்க சார். என்ன பண்றதுன்னு தெரியாம தனியா நின்னு அழுதுட்டு இருக்கேன் சார். இந்த நேரத்துல என்னோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்காம என்ன இப்படி பேசுறீங்களே, என்ன ஒரு குற்றவாளி மாதிரி பாக்குறீங்களே சார். சார் ஆம்புலன்ஸ வர சொல்லுங்க சார், அத்தைய ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம் சார். நீங்க தான் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். கண்டிப்பா ஹெல்ப் பண்றேம்மா. ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஏன் அவங்கள கொலை பண்ணன்ற காரணத்தை என்கிட்ட மட்டும் சொல்லிடு. நீ உண்மையை சொல்லிட்டேன்னா கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்றேன். சார் திரும்ப திரும்ப அதையே சொல்றீங்களே சார். யோ கான்ஸ்டபிள், இந்த டைம்ல இந்த ஏரியால இருக்கிற சிசிடிவி எல்லாம் செக் பண்ணுங்க. ஓகே சார். இறந்து போன டெட் பாடியை சுத்தி ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணுங்க. சரிங்க சார். எவிடன்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பரா கலெக்ட் பண்ணுங்க. நடந்திருக்கிறது கொலைன்றதுனால இந்த பொண்ணு மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க. அப்புறம் ஆம்புலன்ஸ்க்கும் ஃபாரன்சிக்கும் ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு கரண்ட் லொகேஷனை ஷேர் பண்ணுங்க. ஓகே சார். பாத்தியாமா, நீ ஹெல்ப்னு கேட்ட உடனே உன் கண்ணு முன்னாடியே உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன் பாத்தியா? இப்பயாவது சொல்லு, இவங்களை இங்க வச்சுதான் கொலை பண்ணியா, இல்ல ஏற்கனவே வேற எங்கேயாவது கொலை பண்ணிட்டு டெட் பாடியை மட்டும் இங்க கொண்டு வந்து போட்டிருக்கியா? சார் என்ன சார் இப்படி எல்லாம் சொல்றீங்க? என் அம்மாவை விட ஒரு படி மேல என்ன பாத்துக்கிட்டாங்க சார். அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு நானே பரிதவிச்சிட்டு இருக்கேன். இப்ப வந்து நீங்க என்னடானா என்ன கொலைகாரன்னு சொல்றீங்களே சார். கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுங்க சார். மனசாட்சியோட நான் நடந்துக்கிறதுனாலதான் இன்னும் உன்கிட்ட இவ்வளவு நேரம் நான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். யாரும் இல்லாத ஹைவேல இந்த டைம்ல ஒருத்தவங்க ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்குறாங்க. அத மத்த யாரும் பார்க்கல. ஆனா இறந்து போன இந்த அம்மாவோட மருமகள்னு சொல்ற நீ மட்டும் அவங்க இறந்து போனதை தெரிஞ்சு, அதுவும் முன்கூட்டியே கரெக்டா எப்படி இந்த லொகேஷன்ல வந்து உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க. போதா குறைக்கு உன்னோட கையில ட்ரெஸ்ல ரத்தம் இருக்கு. இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப நீயே கொலைய பண்ணலனாலும் கூட கண்டிப்பா உனக்கும் இந்த கொலைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. சார் நீங்களா ஒரு முடிவு பண்ணி என்ன வேதனைப்படுத்தாதீங்க சார். நானே எங்க அத்தைய கொன்னேன்னு மறுபடியும் சொல்லி என்ன அசிங்கப்படுத்தாதீங்க சார். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் சார். எங்க அத்தைக்கு பண்ண வேண்டிய கடமை எல்லாம் எனக்கு இன்னும் நிறைய இருக்கு சார். அதான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டியம்மா, அப்புறம் என்ன? ஏமா, இந்த பொண்ணு ஜீப்ல ஏத்துங்க, ஸ்டேஷன்ல போய் விசாரிக்கலாம். யோ கான்ஸ்டபிள், நீ மட்டும் இங்க இருந்து பாடியோட ஆம்புலன்ஸ்ல போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ற ப்ராசஸ் ஆரம்பிச்சுட்டு எனக்கு போன்ல அப்டேட் பண்ணு. ஓகே சார். சார் சார் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். நான் என் அத்தை கூட இருக்கணும் சார். இந்த பாருமா, இனிமே நீ எது பேசுறதா இருந்தாலும் உன்னோட தரப்பு நியாயத்தை ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. எங்களோட ப்ரொசீஜர் தான் நாங்க ஃபாலோ பண்றோம். இல்ல என்னால வர முடியாது சார். அத்தை கூட இந்த டைம்லயாவது நான் இருக்கணும் சார். ஏமா, என்னமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இவளை பிடிச்சு கூட்டிட்டு போங்க ஸ்டேஷனுக்கு. விடுங்க விடுங்க, என்ன விடுங்க. நான் என் அத்தையை விட்டு வர மாட்டேன். என்ன விடுங்க விடுங்க சார். நான் தப்பு பண்ணல சார். என் புள்ள மாதிரி தான் பாத்துக்கிட்டேன் சார். உள்ளங்கையில வச்சு தாங்கினேன். நான் கொலை பண்ணுவேனா? கையை விடுங்க, என்ன விடுங்க. கடவுளே, உனக்கு மனசாட்சியே இல்லையா? என் அத்தையோட முகத்தை நான் கடைசி வரைக்கும் பார்க்கணும். இந்த நேரத்துல நான் அவங்க பக்கத்துல இருக்கணும். அருண் கூட ஊர்ல இல்ல. என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியலையே. அத்தை அத்தை மா, எடுத்துட்டு போமா, டைம் ஆகுது. அத்தை விடுங்க. ஜீப்ல ஏத்துங்க.
யோ பாத்துக்கியா? ஓகே சார். நிறுத்து, வண்டியை நிறுத்து. யோ வாயா. சார் சொல்லுங்க சார். இந்தா பாடியை 2-3 போட்டோ எடுத்துரு. ஓகே சார். எடியா